வணக்கம். சிற்பி அகாடமி இன்று நடைபெற்ற அகரம் தேர்வு தொடரினுடைய தேர்வு எண் ஒன்றிற்கான கணிதம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். கணிதத்தில் என்ன டாபிக் அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வயது தொடர்பான கணக்கு. கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ எவ்வளவா? 3:4 எனில் 5x + 6y 8x - y மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? எக்ஸோட ரேஷியோ எவ்வளோ? 3, ஒய்யோட ரேஷியோ எவ்வளோ? 4. கரெக்டா? நம்ம அப்படியே கொண்டு போய் உள்ள போடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 5x + 6y = 8x ஒய்க்கான மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. எக்ஸோட ரேஷியோ எவ்வளோ? 3, ஒய்யோட ரேஷியோ 4. அப்போனா எக்ஸுக்கு 3னா 3 × 5 எவ்வளோ வரும்? 15 + 6y, ஒய்க்கு 4னா 6 4 எவ்வளோ? 24 = 8 × 3 எவ்வளோ? 24 - ஒய் 4. கூட்டினா எவ்வளோ வரும்? 24 34 39 வரும். இங்கே எவ்வளோ வரும்? 20 வரும். 39:20 ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி ஃபோர்த் ரேஷியோ. தமிழ பாருங்க. ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அவற்றின் 4வது விகிதாச்சாரம் கேட்டிருக்காங்களா? ப்ரொபோஷனல்ல கேட்டிருக்காங்களா? ப்ரொபோஷனல் எப்படி இருக்கணும்? A:B ப்ரொபோஷனல் B:C இந்த மாதிரி தானே இருக்கணும். இதை எப்படி எழுதலாம்? A/B ப்ரொபோஷனல் B/Cன்னு எழுதலாமா? சாரி, A:B ப்ரொபோஷனல் C:D. கரெக்டா? கவனிச்சுக்கோங்க. ப்ரொபோஷனல் எப்படி இருக்கணும்? A:B ப்ரொபோஷனல் C:Dயா? இது எப்படி எழுதலாம்னா A/B ப்ரொபோஷனல் C/Dன்னு எழுதலாமா? கரெக்டா? இதை இன்னும் எப்படி சுருக்கலாம்? இதை A/D = B/C இந்த மாதிரி எழுதலாமா? அப்புறம் 4வது விகிதாச்சாரம்னு கேட்டுறாங்களா? எப்படி எழுதலாம்? இந்த D இருக்க இடத்துல கேட்டுருக்காங்க. இதெல்லாம் 4வது விகிதாச்சாரம். இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல், செகண்ட் ப்ரொபோஷனல், தேர்ட் ப்ரொபோஷனல், ஃபோர்த் ப்ரொபோஷனல். அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஃபோர்த் ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்களா? அப்படின்னா D கேட்டிருக்காங்க. B/C/Aன்னு போடலாமா? B எவ்வளோ? 0.21 × 8/0.12. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் கேன்சல் ஆயிரும். 4 3 12, 7 3 21. 1 நாள் 4, 2 நாள் 8, 7 × 4 எவ்வளோ? 14. ஆப்ஷன் ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 78 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. ஒரு பையில் 5 ரூபாய், 2 ரூபாய் மற்றும் 1 ரூபாய் நாணயங்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் உள்ள மொத்த தொகை 510 ரூபாய் எனில் 5 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை கேட்டுறாங்களா? இந்த மொத்த தொகை இந்த 510 ரூபா இருக்குல்ல, இது 480 ரூபா. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. 480 ரூபா. மொத்த தொகை எவ்வளோ? 480 ரூபா. சரிங்களா? அப்போனா 5 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கைன்னு கேட்டுறாங்களா? ஒரு பேக்கில் எப்படி இருக்கான்? 5 ரூபா காயின்ஸ் இருக்குது, 2 ரூபா காயின்ஸ் இருக்குது,
ரூபா இருக்குது, ரூபா காயின்ஸ். அது எந்த ரேஷியோவில் இருக்குதான்? 3x 5x 7 3 5 7 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஆனால் காயின்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு டோட்டல் பாருங்கள், 15x 10x 7x டோட்டல் எவ்வளோ வருது? 32xன்னு வருதா? நமக்கு டோட்டல் வந்து 32xன்னு வருது. இங்கே டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 480 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 480 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டுறாங்க? 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை கேட்டுருக்காங்களா? 5 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? 3 ரேஷியோவில் இருக்குது. 3x எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ வரும்? எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. 2 16 32, 3 16 48, 1 2 15 2 30, 15 3 எவ்வளோ? 45. அப்போனா 5 ரூபா காயின்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு? 45 இருந்திருக்கு. 5 ரூபா காயின்ஸ் வந்து 45, 5 ரூபா காயின்ஸ் வந்து 45 காயின்ஸ். அப்போனா எவ்வளோ இருந்திருக்கும்? 40 × 5 போட்டால் 200, 225 ரூபா இருந்திருக்கும். அப்போனா 2 ரூபா காயின்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 75 காயின்ஸ் இருக்கும். 2 ரூபா காயின்ஸ் வந்து 75 காயின்ஸ். அமௌண்ட்டு படி எவ்வளோ? 150 ரூபா இருந்திருக்குமா? 1 ரூபா காயின்ஸ் வந்து 7 × 15. அப்போனா 1 ரூபா காயின்ஸ் வந்து 105 இருந்திருக்கும். கரெக்டா? கரெக்டு தானே? 7 இருக்குது. அப்போனா 17 105 107 ரூபா. 1 ரூபா 105னா 105 ரூபா இருந்திருக்கும். மொத்தமாக டோட்டலை பாருங்கள், 5 3 8, 10க்கு 0 ரிமைனிங் 1 3 8, 480 ரூபா வருதா? இந்த 480 ரூபாய் தான் என்ன சொல்லியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ? 45. டோட்டல் 480 ரூபா வந்துச்சுல, கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 79 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான வீதம் கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்களேன், 2:7. இதை ரேஷியோ பண்ண எவ்வளோ வரும்? இதை ரேஷியோ பண்ண முடியாது, 4:7 தான். இதை பண்ண எவ்வளோ வரும்? இதையும் பண்ண முடியாது, 8:21 தான். 6:14 இதுக்கு ரேஷியோ எடுத்துன்னு வரும், 3:7ன்னு வரும். இதுக்கு பாருங்க என்ன வரும்? 2 3 6, 7 3 21. ஆன்சர் டி ஆன்சர் வருதா? கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் 60,000 ரூபாய் தொகையுடன் ஒரு தொழிலை தொடங்குகிறார். பி என்பவர் 8 மாதங்களுக்கு பிறகு 35,000 தொகையுடன் அவருடன் இணைகிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் எந்த விகிதத்தில் லாபத்தை பிரித்துள்ளார்னு கேட்டாங்களா? ஏபி 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 60,000 தொழிலை தொடங்குறாரு. பி வந்து 8 மாதத்துக்கு பிறகுதான் வராரு. 8 மாதத்துக்கு பிறகுதான் வராரு. மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு தான் பார்க்குறாங்க? மொத்தம் 2 வருஷத்துக்கு பார்க்குறாங்க. இங்கே மந்த்தில் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கும்? 24 மாதம். கரெக்டாக? 24 மாதம் 24 மாதம் இருக்கும். பி வந்து 8 மாதம் கழிச்சு தான் வராரு. அப்போனா 24 8 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 24 8 போச்சுன்னா 16 மாதம் இருக்கும். 16 மாதத்துக்கு வந்திருப்பார் பி. அப்போனா 35,000 16 மாதம். கரெக்ட் தானே? 24 8 போனால் எவ்வளோ இருக்கும்? 16. எந்த விதத்தில் லாபத்தை பிரித்துக் கொள்வார்? இதுக்கு ரேஷியோ மட்டும் பாருங்க. 3 0க்கு 3 0 அடிச்சு கேன்சல் பண்ணிடுங்க. 2 8 16, 3 8 24, 12 5 60, 7, 1 2 6, 6 × 3 எவ்வளோ? 18, 18:8. டி ஆப்ஷன் 18:8. கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமான விகிதம் 3:2 மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:3. அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ரூபாய் சேமிக்கிறார்கள் எனில் ஏயின் வருமானம் என்னன்னு கேட்டாங்களா? வருமானம் இங்க பாருங்களேன், வருமானம் இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? செலவு பண்ணுவோம், சேமிப்போம். கரெக்டா? வருமானம் ஒன்று இருந்தால் தான் செலவு பண்ணுவோம், சேமிப்போம். ரெண்டும் சேர்ந்து தானே வருமானம். வருமானத்துக்குள்ள ரேஷியோ கொடுத்தாங்களா? வருமானம் மைனஸ் இந்த சேமிப்பு இங்கே கொண்டு வந்துடுறேன்.
வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு அப்படின்னா என்னது, செலவா? அப்போ நான் வருமானத்துக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x/2x கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேமிக்கிறாங்க, மைனஸ் போடுறோம். சரியா? எவ்வளோ? 1000. இந்த இடத்துல மைனஸ் ஏன் போடுறோன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். சரியா? மைனஸ் ஏன் போடுறோம், தெரியுதா? அதுக்கண்டே சொல்கிறேன். மைனஸ் சேமிப்பு, இந்த சேமிப்பு இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வருமா, அதான். ஓகே, மைனஸ் 1000 ஈக்குவல் டு செலவு தானே, செலவுக்குள்ள ரேஷியோ எவ்வளோ? 5/3. 5x 3xா? எக்ஸ்க்கு எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், குறுக்க பெருக்குவோமா? எவ்வளோ வரும்? 3 வச்சு இங்கே பெருக்குங்க. 3x மைனஸ் 9xா? 9x மைனஸ் 3000 ஈக்குவல் டு 10x மைனஸ் 5000. இப்போ என்ன வரும்? எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்து என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3000 அந்த பக்கம் போனால் ப்ளஸில் போயிருமா? மைனஸ் 2000 மாறுமா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2000. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் வருமானம் தானே. ஏயின் வருமானத்துக்கு ரேஷியோ எவ்வளோ? ஏக்கும் பிக்கு ரேஷியோ எவ்வளோ வருமானத்துக்கு? 3x 2xா? அப்போ நான் எக்ஸத்துக்கு எங்கே போகணும்? ஏனுடைய வருமானத்தில் போகணும். 3x. 3 × 2000 எவ்வளோ? 6000. ஆன்சர் இருக்கா? சி ஆன்சர். 82 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கும் பிக்கு ரேஷியோ 4:6. பிக்கும் சிக்கு ரேஷியோவில் 18:5. இங்கே பாருங்களேன், ஏக்கு ரேஷியோ எவ்வளோ? 4. அப்படின்னா ஏ வந்து 4 டிவைட் ஆகணும். டிவைட் ஆகுதா? 12 வந்து டிவைட் ஆகுது. 12 டிவைட் ஆகுது. 18 4 போகுமா? போகாது. இங்கே போகாது. சரியா? பிக்கு ரேஷியோ எவ்வளோ? 6 இருக்கா? 18 பாருங்க, 6 டிவைட் ஆகுதா? 6 டிவைட் ஆகும். இங்கே என்னது? 6 இல்லை. போன இது ஆன்சர், ஏதான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். இங்கே பாருங்களேன், பிக்கு ரேஷியோ எவ்வளோ? 18. சிக்கு 5. பிக்கு வந்து 18 டிவைட் ஆகும். சிக்கு 5 டிவைட் ஆகுமா? ஆன்சர் வந்து ஏதான் ஆன்சர். நார்மல் மெத்தட் எப்படி போடணும்? ஏபி சி போட்டுக்கிடுமா? ஏக்கு பிக்கு ரேஷியோ எவ்வளோ? 4:6. பிக்கு சிக்கு ரேஷியோ எவ்வளோ? 18:5. நார்மலாக இது இப்படி தானே போடுவோம். கரெக்டு தானே? 18 நாங்கள் எவ்வளோ வரும்? 72. 18 × 6 எவ்வளோ வரும்? 108. 108. 30 வருமா? இதுக்கு ரேஷியோ எடுத்து என்ன வரும்? 12:18:5 வரும். ஓகே, அடுத்துக்கு என்ன போகலாமா? கொஸ்டின் நம்பர் 83 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவர் ஒரு தொழிலில் முறையே 36,000, 45,000 மற்றும் 54,000 முதலீடு செய்கின்றனர். ஆண்டின் முடிவில் மொத்த லாபம் எவ்வளோ? 37,500 எனில் சியின் லாப பங்கு கேட்டுறாங்களா? சியின் லாப பங்கு கேட்டுறாங்க. ஏபிசியா 3 பேர் இருக்காங்களா? எவ்வளவா? 36,000, 45,000, 54,000. கரெக்டா? மொத்த லாபம் எவ்வளவா? 37,500. சீனுடைய லாப பங்கு கேட்டாங்களா? ரேஷியோ மட்டும் பாருங்க, 3 0 எல்லாமே கேன்சல் பண்ணிடுங்க. இதை கேன்சல் பண்ணலாமா? 9வது டேபிளில் போகும். 4 9 36, 5 9 45, 6. ரேஷியோ எப்படி? மொத்தம் எவ்வளோ வருது? 15 வருதா? 5 நாள் 9 15. 15x தான் எவ்வளோவா? 37,500. சியோட பங்கு தான் கேட்டுறாங்க. சிக்கு ரேஷியோ எவ்வளோ? கண்டுபிடிங்க எவ்வளோ வரும்? ஒரு 15 15, 2 15 30, இது 7 5. 2,500 × 6 எவ்வளோ வரும்? 15,000 வருமா? கரெக்டாக தான் வரும். சி ஆன்சர் வரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கும் பிக்கு ரேஷியோ எவ்வளோ? 1/2:3/8. பிக்கும் சிக்கும் 1/3:5/9. என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 வச்சு இங்கே பிரிக்கிறீங்க. சரியா? 8 வச்சு இங்கே பிரிக்கிறீங்க. எவ்வளோ வரும்?
8. இந்த 2 வச்சு 3 பிரிங்க எவ்வளோ 6. இதுக்கு ரேஷியோ பார்க்கலாமே. 4 2 8 3 2 6. பிக்கும் சிக்கும் பாருங்க. 9 வச்சு இங்கே பிரிக்கிறேங்க 9. 3 வச்சு 5 பிரிங்க எவ்வளோ வரும் 15. இதையும் நம்ம சுருக்கலாம். ரேஷியோ எடுத்து வரும் 3 3 9 5 3 15. ஏபிசி தானே கேட்டுருக்காங்க. ஏபிசி ஏக்கு பிக்கு ரேஷியோ எவ்வளோ 4:3. பிக்கும் சிக்கும் 3:5. ரேஷியோ எடுத்து வரும் 12 9 15. இதுக்கு நம்ம ரேஷியோ பார்க்கலாமா. 4 3 12 3 3 9 5. பி ஆப்ஷனில் இருக்கா. கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. 20 லிட்டர் கலவையில் மில்க்கும் வாட்டரும் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த கலவையில் 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் புதிய கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டுறாங்களா. மொத்தமாக ஒரு 20 லிட்டர் மிக்சர் இருக்கு. 20 லிட்டர் ஒரு 20 லிட்டர் மிக்சர் இருக்கு. இதில் மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்கும் 5:3 ரேஷியோவில் இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கலவையில் 4 லிட்டர் அதை எடுத்துடணும். இந்த கலவையில் மொத்தமாக 20 லிட்டர் இருக்குது. அதில் 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பாலை மட்டும் சேர்க்குறாங்க. அப்படின்னா 4 லிட்டர் எடுத்தா இந்த கலவையில் 4 லிட்டர் எடுத்தா மீதி 16 லிட்டர் இருக்கும். ரேஷியோவில் அதே ரேஷியோ தான் இருக்கும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறாங்களாம், 4 லிட்டர் மில்க் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அப்போனா இந்த லிட்டரில் மில்க் எவ்வளோ இருந்திருக்கும், வாட்டர் எவ்வளோ இருந்திருக்கும் தெரியும் தானே. மொத்தமாக 16 லிட்டர் மிக்சர் இருக்குது. அதில் 5:3 ரேஷியோவில் இருக்கா. அப்போனா மில்க் மட்டும் எவ்வளோ இருந்திருக்கும், மொத்தம் டோட்டல் ரேஷியோ எவ்வளோ 8 தானே. 8 தான் 16னா 5 எவ்வளோன்னு பாருங்கள் எவ்வளோ வரும் 10 வருமா. அப்போனா மில்க் வந்து 10 லிட்டர் இருந்திருக்கும், வாட்டர் வந்து ஒரு 6 லிட்டர் இருந்து டோட்டல் 16 லிட்டர் வருதா. ரெடி தானே சரியா. அப்போனா எக்ஸ்ட்ரா ஒரு 4 லிட்டர் மில்க் சேர்க்குறாங்களா. எக்ஸ்ட்ரா ஒரு 4 லிட்டர் மில்க் இப்போ டோட்டல் எவ்வளோ வந்துடும் 10 + ஒரு 14. மில்க் வந்து 14 லிட்டர் இருக்கும், வாட்டர் வந்து ஒரு 6 லிட்டர் இருக்கும் கரெக்டாக. இப்போ தான் ரேஷியோ கட்டுறாங்க. அப்படின்னா 14க்கு 7க்கு ரேஷியோ எடுத்துன்னு வரும் 7:3 வரும். ஆப்ஷன் டியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 86 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, PQ மற்றும் R இடையே 6:19:7 என்ற விகிதத்தில் ஒரு தொகை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். R தனது பங்கிலிருந்து Qக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்ததால் PQ மற்றும் Rன் விகிதம் 3:10:3 ஆகிவிடும். மொத்த தொகை கட்டுறாங்களோ. என்ன சொல்லியிருக்காங்க, PQR ரேஷியோ எவ்வளவா, அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் அந்த என்ன ரேஷியோவில் இருந்திருக்கான் 6:19:17 இந்த ரேஷியோவில் இருந்திருக்கு. R தனது பங்கிலிருந்து Qக்கு 200 ரூபா கொடுத்துட்டாங்க. இவனுடைய அமௌண்ட் R வந்து இவனோட அமௌண்ட்லேருந்து Qக்கு கொடுத்தாரு சரியா. எவ்வளோ ரூபா கொடுத்தாரு 200 ரூபா கொடுத்தாரு கரெக்டாக. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு விகிதம் Pக்கும் Qக்கும் 3 10 3 ஆயிடுச்சு. மொத்தத்துக்கு கட்டுறாங்களா. அப்போனா 6 தானே Q கொடுத்துருக்காரு. அப்போனா இவங்க 2 தான் ரேஷியோ என்னது மாறும் சரியா. அப்போனா பிக்கு வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை. பிக்கு வந்து ரேஷியோ மாறாது. இங்கே பிக்கு ரேஷியோ 6ன்னு இருக்கு, இங்கே எவ்வளோ இருக்குது 3ன்னு இருக்கா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த ரேஷியோவை சேம் ஆகணும். அப்போனா பிக்கு இங்கே 6 வரணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், இது 2ஆக பெருக்கலாமா. பெருக்கினா எங்கே வரும் 6 வந்துடும் 20 வந்துடும் 6. இப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளோ 26 32. டோட்டல் ரேஷியோ 32 32 இருக்கு. இங்கே எவ்வளோ மாதிரி இருக்குது, ஒரு ரேஷியோ எவ்வளோ 200. 32 × 200 எவ்வளோ வரும் 6400 ரூபா. ஆப்ஷன் ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 87 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, x + yக்கும் x - yக்கும் ரேஷியோ கொடுத்தாங்களா. x + yக்கும் x - yக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7:3 கொடுத்துருக்காங்க. 73 ஆயிடுச்சா. இதை என்ன பண்ணலாம் சுருக்கலாமா. 3x + 3y = 7x - 7y கரெக்டா. என்ன வரும் எக்ஸா வரப்போ கொண்டாங்க 4x = 10y கரெக்ட் தானே. 4x = 10y. ஆனால் 2x =
5y ரேஷியோ எடுத்தேன். அப்போ நான் எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ நான் என்ன கட்டுறாங்க, கொஸ்டின் என்ன கட்டுறாங்க, x³ + y³ x³ - y³ ரேஷியோ தானே கேட்டுறாங்க. x³ எவ்வளோ, 5³ 125 + y³ எவ்வளோ, ஒய்க்கு ரேஷியோ எவ்வளோ 2, 2³ எவ்வளோ 8. x³ x-க்கு வேல்யூ 5, 5³ 125 - ஒய்க்கு வந்து 2 8 கியூப்னா 8 போட்டான வரும் 133:117. ஆப்ஷன் ஏல இருக்கான். ஈஸியான கணக்கு தான். என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அலுவலகம் காலை 9 மணிக்கு திறந்து மாலை 5:30க்கு மூடப்படும். மதிய உணவு இடைவேளை எவ்வளவா, 30 நிமிடங்களா. பின்னர் மதிய உணவு இடைவெளிக்கும் அலுவலகத்தின் மொத்த நேரத்திற்கு உள்ள விகிதம் தானே கேட்டுருவாங்க. அப்போனா காலையில 9 மணிலேருந்து மாலை 5:30 மணிக்கு உள்ள டைம் எவ்வளோ, ஒரு 8 மணி நேரம் வரும். 8 hours 30 minutes வருமா, 30 minutes வரும் கரெக்டா. மதிய உணவு இடைவேளை வரும் 30 minutes. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க, மதிய உணவு இடைவெளிக்கும் அலுவலகத்தின் மொத்த நேரத்துக்குள்ள விகிதம் தானே கேட்டுறாங்க. மதிய உணவு இடைவெளி எவ்வளோ, 30 நிமிஷமா, இங்கே மினிட்ஸில் இருக்குது, இங்கே எவ்வளோ வரும், 8 hours 30 minutes இருக்கா. இதே நம்ம மினிட்ஸ்க்கு மாற்றிடலாமா, 8 மணி நேரம்ல எவ்வளோ நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் ஆகும். அப்போ நான் 8 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம், 406 48 480 நிமிஷம் ப்ளஸ் ஒரு 30 30 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வரும், இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 510. ரேஷியோ எடுத்து என்ன வரும், 1:17 வரும். ஆப்ஷன் ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தற்போது சுமித் மற்றும் பிரகாஷின் வயது வீதம் எவ்வளோ, 2:3. சுமித் வந்து பிரகாஷை விட 6 வயது இளையவர் எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்டாங்களா. சுமித் மற்றும் பிரகாஷ் 2 பேர் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள பிரசன்ட் ரேஷியோ எவ்வளோவா, 2:3. சுமித் வந்து பிரகாஷை விட 6 வயது இளையவர். பிரகாஷ் வந்து சுமித்தை விட 6 வயது இளையவர். சுமித் வந்து பிரகாஷை விட 6 வயது இளையவர். ரேஷியோ எப்படி டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1. அந்த வயசு விசாரணை எவ்வளோ, 6. சரியா, 1 தான் 6 அப்படின்னா 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது கேட்டுருக்காங்களா. நான் 6 வருஷம் கழிச்சுன்னா 1 தான் 6னா தனித்தனியாக கண்டுபிடிங்க. 2 எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ வரும், 12ன்னு வரும். 1 தான் 6னா 3 எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ வரும், 18ன்னு வரும். இந்த 12 18ல என்னதுன்னா ப்ரெசன்ட் ஏஜ் கரெக்டா. அப்போனா 6 வருஷம் கழிச்சு என்ன கேட்டுறாங்க, 2 பேத்துக்கும் 6 அடிச்சு கூட்டணும். அப்படின்னா இங்கே 18 வரும், இங்கே எவ்வளோ வரும், 24 வரும். இதுக்கு 2க்கு ரேஷியோ எடுத்து என்ன வரும், 3 6 4 3:4 வரும். சீல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 90 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நிசி மற்றும் வின்னியின் வயது முறையே 6:5 என்ற விகிதத்தில் உள்ளது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 9:8 ஆக இருக்கும். இப்போது அவர்களின் வயதில் என்ன வித்தியாசம் கேட்டுறாங்களா. நிசி மற்றும் வின்னியின் வயது முறையே, சரியா, 2 பேர் இருக்காங்க. நிசி வின்னி 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ப்ரெசன்ட்ல, சரியா, தற்போதைய வயது விகிதம் எவ்வளோ, 6:5. ஒரிஜினல் வயசு தெரியாது, அதுக்குள்ள ரேஷியோ 9 வருஷம் கழிச்சு அவர்களுக்கு ரேஷியோ எவ்வளோ, 9:8. அப்படின்னா இப்போது அவர்களின் வயதில் வித்தியாசம் கேட்டுறாங்களா.
இப்போது. கரெக்டா? இங்க பாருங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? ரேஷியோபடி டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இங்கே எவ்வளோ ஒரு டிஃபரன்ஸு? 3 வருதா? இங்கே எவ்வளோ வருது டிஃபரன்ஸு? 3 வருதா? இந்த 3 தான் எவ்வளோ? எத்தனை வருஷம்? 9. 9 வருஷம் இருக்கா? 9 வருஷத்துக்குள்ள டிஃபரன்ஸ். வருஷத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9. அவர்களின் வயதின் வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. வயதின் வித்தியாசத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 1. 1 எவ்வளோன்னு பாருங்க. 3 அடிச்சேன்னு எவ்வளோ வருது? 3 இயர்ஸ். ஆப்ஷன் ஏழு இருக்கு. 91 பாருங்க. 91 என்ன சொல்லியிருக்காங்க? தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 வருஷம் குறைவு. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது கேட்டுறாங்களா? தாரணி, ராணி 2 பேர் இருக்காங்க. 2 பேர். ராணியின் வயசு 18. அப்படின்னா தாரணியின் வயசு எவ்வளோ இருந்திருக்கும்? ராணியின் வயது 3 வருஷம் குறைவா? அப்படின்னா 15 இருக்குமா? இதுக்கு ரேஷியோ 10 வரும். 5 3 6 3. கொஸ்டின்ல அப்படியே மாற்றி கேட்டுறாங்க. ராணிக்கும் தாரணிக்கும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும்? 6:5. ஈஸியான கணக்கு. கொஸ்டின் நம்பர் 92 பாருங்க. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள். சரியா? சரி. அருண் மற்றும் சுரேஷனுடைய தற்போதைய வயது கொடுத்துட்டாங்க. 24 வயசு. அருணுக்கு 24 வயசு, சுரேஷுக்கு 36 வயசு எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதில் வீதம் கட்டுறாங்களா? அருணுக்கும் சுரேஷுக்கும் ரேஷியோ எவ்வளோ? தற்போது ரேஷியோ ப்ரெசன்ட் ரேஷியோ எவ்வளவா? 24 வயசா 36 வயசா? அப்போனா 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வயசு நடந்திருக்கும். 16 28. இதுக்குள்ள ரேஷியோ தானே கட்டுறாங்க. அப்போனா 4 4 16 7 28. 4:7 வருதா? கொஸ்டின்ல என்ன கட்டுறாங்கன்னா சுரேஷ் மற்றும் அருணின் வயது வீதம் கட்டுறாங்க. சுரேஷ்க்கு எவ்வளோ? 7. அருணுக்கு எவ்வளோ? 4. 7:4. சீல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் 3:1 இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 2:1 எனில் அவர்களின் தற்போதைய வயதுக்கு இடையிலான வித்தியாசம் கேட்டுறாங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏபி 2 பேர் இருக்காங்க. ப்ரெசன்ட்ல வயசு கொடுக்கல, ரேஷியோவும் கொடுக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ எவ்வளவா? 3:1. 10 வருஷத்துக்கு பின்னாடி ரேஷியோ எவ்வளவா? 2:1 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் கட்டுறாங்களா? வித்தியாசம் தானே கட்டுறாங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? ரேஷியோவை சேம் ஆகுமா? இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 1 வருதா? இங்கே எவ்வளோ வருது? 2 வருதா? இந்த 1 வச்சு இங்கே பெருக்குவோமா? பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 3ன்னு வரும். இங்கே 1ன்னு வருமா? 1 1 1 4ன்னு வரும். 2ன்னு வருதா? இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 1 தானே வருது. இங்கே 1 தானே வருது. இந்த 1 தான் இயற்படி வருஷப்படி டிஃபரன்ஸ் எவ்வளோ? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, 20. சரிங்களா? அப்புறம் 1 தான் 20னா வித்தியாசம் தானே கட்டுறாங்க. அவர்களின் தற்போதைய வித்தியாசம் தான் கட்டுறாங்க. ரேஷியோ எப்படி டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 2 எவ்வளோன்னு எவ்வளோ வருது? 40 வருதா? 40. பியில் இருக்கு. ஆப்ஷன் பியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயதின் வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது கேட்டுறாங்களா? அபி, ரீட்டா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள வயசுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவா? அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. போட்டாச்சா? ரேஷியோ போட்டாச்சு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5. 7 வருஷம் கழிச்சு இந்த இவங்க 2 பேருக்குள்ள வயசுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவா? 5ன்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் எப்போதுமே மாறாது. தற்போது இருந்தாலும் சரி, 7 வருஷத்துக்கு கழிச்சு இருந்தாலும் சரி, 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, வயசு டிஃபரன்ஸ் மாறவே செய்யாது. அப்பனா தற்போது இந்த ரேஷியோ படி டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 1 வருதா? இந்த 1 தான் எவ்வளோ? 5. கொஸ்டின் யார் கேட்டுருங்க?
ரீட்டாவினுடைய இன்றைய வயதுனா தற்போதைய வயது. ரீட்டாக்கு எவ்வளோ ரேஷியோ 1. அப்போ எவ்வளோ வரும்? 5ன்னு வருதா? ஆப்ஷன் ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 95 பாருங்க. தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் எவ்வளவு? 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது எவ்வளவு? 26. தற்போது தீபக்கின் வயது கேட்டாங்களா? அருண் தீபக்கா 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குள்ள ரேஷியோ எவ்வளோ? 4:3. 6 வருஷம் கழிச்சு அருணுடைய வயசு எவ்வளோ? 26. அப்படின்னா தீபக்கின் தற்போதைய வயசு கேட்டாங்களா? அருணுடைய வயசு 6 வருஷம் கழிச்சு 26னா 6 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும்? 20 இருந்திருக்கும். 20 இருந்திருக்குமா? கரெக்ட் தானே? அப்படின்னா ரேஷியோ இங்கே எவ்வளோ? 4. 4 தான் 20. அப்படின்னா தீபக்கோட ரேஷியோ எவ்வளோ? 3. 3 எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ வரும்? 15ன்னு வருமா? 15ன்னு வரும். இந்த கணக்கு நான் கிளாஸ் நடத்தும் போதே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கிரண் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். கிரண் ஒருத்தர் இருக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இன்று கிரணின் வயது திருமணத்தின் போது இருந்த அவரின் வயதை விட 11/7 மடங்கு அதிகம். அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிரணின் வயது என்னவா கேட்டுருவாங்களா? கிரண் ஒருத்தர் இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. சரியா? அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் தற்போதைய வயசு. கரெக்டுங்களா? தற்போது வயசு எப்படி இருக்கும்? பிஃபோர் மேரேஜ் அப்படின்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ வயசுக்குள்ள ரேஷியோ எவ்வளோ? 11. அப்போனா பிஃபோர் எவ்வளோ இருந்திருக்கும்? 7. சரியா? பிஃபோர் மேரேஜில் ரேஷியோ கம்மியாக இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடியா? இப்போ தற்போதைய வயசுக்கும் பிஃபோர் மேரேஜ் எத்தனை வருஷமா? 20 வருஷம். சரியா? 20 வருஷம். இங்கே பாருங்க ரேஷியோ எப்படி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. இந்த 4 தான் எவ்வளோ? 20. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க? கிரணின் 10 ஆண்டுகள் பிறகு கிரணின் வயசு தானே கேட்டுறாங்க. அவனை கிரணோட இப்போ தற்போதைய வயசு கண்டுபிடிக்குமா? தற்போதைய ரேஷியோ எவ்வளோ? 11. கண்டுபிடிச்ச என்ன வரும்? 55ன்னு வருமா? அப்போனா கிரணோட இப்போ தற்போது வயசு 55. அப்போனா 10 வருஷம் கழிச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 65 வயசு இருந்து. கரெக்டா? கரெக்ட் தானே? கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏயின் வயது பியை விட 3 மடங்கு அதிகம் மற்றும் சியின் வயதில் பாதி. அவர்களின் வயதின் கூட்டுத்தொகை 120 எனில் ஏயின் வயது என்னன்னு கேட்டுறாங்களா? ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏயின் வயது பியை விட 3 மடங்குன்றாங்க. ஏயோட வயசு பியோட 3 மடங்குனா இவங்க எக்ஸ்னா இங்க 3x. அப்புறம் மற்றும் சியின் வயதில் பாதியம். ஏயோட வயசு பியோட வயசுல இருந்து 3 மடங்கா. அப்படின்னா சியோட வயசுல பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சி எவ்வளவு வந்திருக்கும்? 6x இருந்திருக்கும். அப்படின்னா தானே பாதி வரும். ஏயோட ரேஷியோ ஏயோட வயசு பியோட வயசுல பாதியும். சரி, ஏயோட வயசு பியோட வயசுல 3 மடங்கா. சியோட வயசுல பாதி. இங்க 6xன்னு இங்க 3x இருக்கும். பாதி வந்துருச்சா? என்ன சொல்லியிருக்காங்க? அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை எவ்வளவா? 120. ரேஷியோ கூடி கூட்டுங்க. கூடுதல் எவ்வளவு வருது? 6, 3, 4, 6, 10x. 10. இந்த 10x தான் எவ்வளோ? 120. அப்படின்னா ஏன் வயசு கேட்டுறாங்களா? ஏக்கு ரேஷியோ எவ்வளோ? 3x. எவ்வளோ வரும்? 36ன்னு வரும். கொஸ்டின் நம்பர் 98 என்ன சொல்லியிருக்காங்க? வருண் தனது சகோதரியை விட 3 மடங்கு மூத்தவர். சரியா? இப்போதிலிருந்து 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் பெருக்கல் மதிப்பு எவ்வளவா? 231 இருக்கும். வருணின் தற்போதைய வயது கேட்டுருக்காங்களா? வருணுடைய தற்போதைய வயசு. வருண் ஒருத்தங்க இருக்காங்க. அவனுடைய சிஸ்டர் 2 பேர் இருக்காங்களா? வருண் தனது சகோதரியுடைய 3 மடங்கு மூத்தவர். அப்படின்னா 1:3 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரியா? 6 வருஷம் கழிச்சு 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் 6 வருஷம் கழிச்சு இவங்களுடைய 2 பேர்த்தோட ஒரிஜினல் வயசை பெருக்குனா என்ன வருமா? 231 வரணுமா?
கரெக்டா? அப்போ நான் வருணுடைய வயசு கேட்டுருவாங்களா? வருணுடைய ஒரிஜினல் வயசு தெரியாது, அவங்களுக்கு சிஸ்டருக்கும் ஒரிஜினல் வயசு தெரியாது. நான் ரேஷியோ எவ்வளோவா 3:1 இருக்கா? அப்போ நான் வருணோட வயசு வந்து 3 ரேஷியோவில் டிவைட் ஆகணும். சரியா? நான் ஆப்ஷன்ல இருந்து போகிறேன். 3ல் எதுலாம் டிவைட் ஆகும்? 15 டிவைட் ஆகும், 39 டிவைட் ஆகும். 5 டிவைட் ஆகுமா? 5 வராது, 13 வராது. நாங்கள் வருணோட வயசு 15ன்னு எடுத்தோம்னா சிஸ்டரோட வயசு எவ்வளோ வந்திருக்கும்? 5ன்னு இருந்திருக்கும். அப்படின்னா தானே 1:3 ரேஷியோவில் வரணும். கரெக்ட் வருமா? வரும். சரியா? அப்போனா இங்கே வருணோட வயசு 15 அப்படின்னா இங்கே 5ன்னு இருக்குமா? 6 வருஷம் கழிச்சு எவ்வளோ வந்திருக்கும்? 21. இங்கே எவ்வளோ வந்திருக்கும்? 6 வருஷம் கழிச்சு 11. ரெண்டையும் பெருக்குனா 231 வருதா? கரெக்ட், 231 வருது. இப்போ நம்ம எடுத்த ஆன்சர் கரெக்ட், 15 தான் வரும். நீங்கள் 39 டிவைட் ஆகுது, 39 வச்சு பெருக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட வந்துடும். நீங்கள் இங்கே வருணோட வயசு 39ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எவ்வளோ இருந்திருக்கணும்? 3 மடங்கு தானே. அப்படின்னா இங்கே 13 இருந்திருக்கணும். அப்படின்னா தானே 1:3 ரேஷியோவில் வரணும். கரெக்ட் தானே? 6 வருஷம் கழிச்சு 6 கூட்டினா எவ்வளோ வரும்? 45ன்னு வரும். இங்கே 6 கூட்டினா எவ்வளோ வரும்? 19ன்னு வரும். இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எங்கேயே போயிடும், 231 தாண்டி போயிடும். அப்படின்னா இது வராது. சரியா? ஆன்சர் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 99 பாருங்க. ஒரு தாய், மகன் மற்றும் மகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை 70 வருடங்கள். ஒரு மதர் இருக்க, அம்மா இருக்காங்க, மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க. இந்த 3 பேரோட வயசை கூட்டினா எவ்வளவாம்? 70 வருடங்கள். தாய் தனது மகனை விட 3 மடங்கு மூத்தவர் மற்றும் மகள் தனது சகோதரனை விட 5 வருடங்கள் மூத்தவர் எனில் தாயின் வயது என்னன்னு கேட்டுறாங்களா? தாயினுடைய வயசு கேட்டுறாங்களா? இங்க பாருங்கண்ணே, மதர், சன்னு, டாட்டர் 3 பேர் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? தாய் தனது மகனை விட 3 மடங்கு மூத்தவர், அம்மா வந்து மகனை விட 3 மடங்கு மூத்தவர். இங்க எக்ஸ்னா இங்க 3x வச்சுக்கலாமா? மற்றும் மகள் வந்து தனது சகோதரனை விட 5 வருடங்கள் மூத்தவர். 5 வருஷத்துல சொல்லிட்டாங்க. சகோதரர் சன்னுக்கு வந்து எக்ஸ்ன்னு தானே வச்சிருக்கேன். அப்போ நான் சகோதரரை விட மகள் வந்து 5 வருஷம் மூத்தவன். அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 5. கரெக்ட். கூட்டினா எவ்வளோ வருமா? 70ன்னு வரணுமா? கூட்டுங்களேன். அப்போ ரேஷியோ படி கூடுதல் எவ்வளோ? 3x, 4x, 5x. 5x பிளஸ் 5 ஈக்குவல் டு எவ்வளோ? 70. 5x ஈக்குவல் டு 65. எக்ஸோட வேலை என்ன வரும்? 13. கரெக்ட் தானே? 13 65. யாரோட வயசு கேட்டுறாங்க? அம்மாவோட வயசு கேட்டுறாங்களா? மதருக்கு ரேஷியோ எவ்வளோ? 3. 3 × 13 எவ்வளோ? 39. கடைசி கணக்கு பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தந்தையின் வயது 6 வருடங்களுக்கு முன்பு அவருடைய மகளின் வயதை விட 6 மடங்கு அதிகமாக இருந்தது. 3 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகளின் வயதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் எனில் மகளின் தற்போதைய வயசு கேட்டுறாங்களா? கொஸ்டின் தெளிவாக புரிச்சுக்கோங்க, எல்லாமே மடங்குல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாதர், டாட்டர் 2 பேர் இருக்காங்களா? ப்ரெசென்ட்ல சொல்லியிருக்காங்களா ரேஷியோ? இல்லை, 6 வருடங்களுக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ எவ்வளோ? 6 மடங்கு. சரியா? 3 வருடங்களுக்கு பிறகு, 3 வருடங்களுக்கு பிறகு ரேஷியோ எவ்வளோ? 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்படின்னா மகளின் தற்போதைய வயசு கேட்டுருவாங்களா? இவருடைய தற்போதைய வயசு கேட்டுருங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், நம்ம ரேஷியோவை சமப்படுத்துவோமா? 3க்கு 1க்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் இவ்வளோ 5. என்ன பண்ணுவோம் அடுத்து? ஃபாதர், டாட்டர் 2 × 6 எவ்வளோ? 12. 2 × 1 எவ்வளோ? 2. 5 × 3 எவ்வளோ? 15. 5 × 5. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ வருது? 3 வருதா? இங்கேயும் டிஃபரன்ஸ் 3 வருதா? 3 வருது. 3 தான் எவ்வளோனா, இங்கே ஒரு 6 வருஷம், இங்கே ஒரு 3 வருஷம். 3 ரேஷியோ தான் எவ்வளோ? இங்கே மொத்தத்துக்கு 9 வருஷம், வருஷத்துல டிஃபரன்ஸ். அப்படின்னா என்ன கட்டுறாங்க? மகளின் தற்போதைய வயசு, டாக்டரோட ப்ரெசென்ட் ரேஷியோ தானே கட்டுறாங்க. இந்த 2 12 என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோ. 6 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ப்ரெசென்ட்ல கண்டுபிடிச்சிடும். கரெக்டா? 2ன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வரும்? 6ன்னு வருதா? 6ன்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? ப்ளஸ் ஒரு 6 தானே.
12ன்னு வரும். கரெக்டா? 6 + 6 எவ்வளோ? 12ன்னு வரும். ஆன்சர் 12. மேக்ஸ் எல்லாம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 20க்கு 22, 23 கொஸ்டின் ஈஸியாக போட்டிருக்கலாம். சரியா? நல்லா தெரிஞ்சவங்கலாம் 22, 23 கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஆவரேஜாக படிக்கிறவங்க வந்து ஒரு 19, 20 கொஸ்டின் தாராளமாக போட்டிருக்கலாம். தேங்க்யூ.